Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. நம்ம சேனல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து சரளமா படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய 15 ரூல்ஸ் என்ன அப்படின்றத 2 வீடியோஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா பார்த்திருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் vowels in syllable அப்படின்ற ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரூலை பத்தி தான் டீட்டெயிலா இன்னைக்கு நம்ம வந்து கத்துக்க போறோம். ஸோ சிலபிள் அப்படின்னா என்னது, எப்படி வந்து பிரிக்கணும், எத்தனை வகையா வந்து நம்ம சென்டென்ஸை பிரிக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலா இன்னைக்கு வந்து கத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த 15 ரூலும் என்னென்ன அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வீடியோஸ் வந்து ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது vowels in syllable. ஃபர்ஸ்ட் ரூல்ல பார்த்தோம் பாத்தீங்களா, vowels in syllablesனு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் இன்னைக்கு டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த சிலபிள் இல்லைன்னா சிலபிஃபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய வார்த்தையை நம்ம சின்ன சின்னதா பிரிச்சு படிக்கிறது தான் சிலபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சின்ன சின்னதா பிரிச்சு படிக்கும்போது நம்மளால ஈஸியா படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொனன்சியேஷன் அப்படின்ற இந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லா உங்களுக்கு பார்த்தோன்னே இப்படியே கம்ப்ளீட்டா படிச்சிட முடியுமா? முடியாது இல்லையா? இதுவே உங்களால சின்ன சின்னதா பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா படிச்சிடும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வேலை அப்படின்னா அதை வந்து எவ்வளோ கஷ்டம் செய்யறது அப்படின்ற மாதிரி தான் மைண்ட்ல தோணும். ஆனா அந்த வேலை வந்து சின்னதா இருக்கும்போது ஈஸியா முடிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் இருக்கும். சேம் அதே தான் இங்கேயும். ஒரு வேர்டு, அது ஒரு வார்த்தை வந்து பெருசா இருக்கும்போது நம்மளால படிக்க கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். இப்போ இந்த யூனிட் அப்படின்றதையும் இந்த ப்ரொனன்சியேஷன் அப்படின்றதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணா உங்களுக்கு எந்த வேர்டை சீக்கிரம் நீங்க படிப்பீங்க, சீக்கிரம் படிச்சிடலாம் அப்படின்னு தோணும்னா இந்த யூனிட் அப்படின்ற வேர்டு தான். இந்த ப்ரொனன்சியேஷன் அப்படின்றது நம்ம படிச்சு 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 பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்தா சீக்கிரம் சொல்லிடுவோம். ஆனா புதுசா ஒரு வார்த்தையா இருந்தா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ இந்த பெரிய வார்த்தையை இந்த மாதிரி சின்னதா பிரிச்சு படிக்கிறது தான் சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி அவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னா வவல் சவுண்ட், அதாவது உயிரெழுத்துக்களோட உச்சரிப்பை வச்சுதான் பிரிக்கிறாங்க. இப்போ உயிரெழுத்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா சில வார்த்தைகள்ல வந்து உயிரெழுத்து இருக்காது, ஆனா உயிரெழுத்தோட சவுண்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கிரை அப்படின்ற CRY கிரை, இதுல வந்து நமக்கு என்ன அப்படின்னா இந்த வை வந்து உயிரெழுத்தா வந்து ஆக்ட் ஆகுது, பார்ஷியலா உயிரெழுத்தா இருக்கு. ஆனா நம்ம ஜென்ரலா பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், வைன்றது ஒரு கான்சனன்ட். ஸோ மூணுமே கான்சனண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி போயிடுவோம். ஆனா இங்க வந்து உயிரெழுத்து சவுண்டு வந்து இருக்கு. உயிரெழுத்து இல்லை அப்படின்னாலும் உயிரெழுத்தோட சவுண்டு வந்து இருக்கு. ஓகே, இந்த சவுண்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சிலபிஃபிகேஷன் பண்றாங்க. ஸோ இதை வந்து எப்படி எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்றதையும் அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிளையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மோனோ சிலபிள். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒன் சிலபிள், நிறைய நம்ம வந்து ரூல்ஸ் படிச்சதாகட்டும், நிறைய ரூல்ஸ்ல எல்லாம் சொல்லியிருப்போம் ஒன் சிலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார்த்தையை நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதை வந்து மோனோசிலபிக் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் சிலபிள். ஒன் சிலபிள் அப்படின்னா ஒரே ஒரு உயிரெழுத்தோட உச்சரிப்பு மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம வந்து பிரிக்க முடியாது, பிரிக்கவும் கூடாது. ஓகேங்களா? ஸோ பிரிச்சு படிக்க கூடாது, பிரிக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஒன் சிலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு உயிரெழுத்தோ இல்லை ஒரே ஒரு உயிரெழுத்தோட சவுண்ட் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, இப் ஆ, ப இஸ் பஸ். ஸோ இங்க ஆங்கிற சவுண்டு ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஒரு உயிரெழுத்து இருக்கு, ஆனா ஆங்கிற உயிரெழுத்து சவுண்ட் இருக்கு. அப்போ இதை நம்ம பிரிக்க கூடாது. பஸ், ஏ வே இல் வெல், கு ஊ கு இட் குட், இங்க ஊங்கிற சவுண்ட் இருக்கு. அதே மாதிரி இஸ் ஏ ஸ்டே எப் ஸ்டெப் ஸ்டெப். அதே மாதிரி புக் மேக். ஸோ இங்க ரெண்டு வவல் இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். ரெண்டு வவல் இருக்குல்ல, அப்ப வந்து இதை ரெண்டா பிரிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தோணும். இல்ல அப்படின்னா ரெண்டு வவல் இருந்துச்சுன்னா ரெண்டு வவலுக்கும் ரெண்டு சவுண்ட் இருக்கும்ல, அப்ப இது எப்படி ஒன் சிலபிளா வரும்ன்றது உங்களுக்கு தோணும். ஸோ இது வந்து நம்ம லாங் ஏயோட லாங் சவுண்ட் ரூல்ல படிச்சிருப்போம், A-E அப்படின்னு சொல்லி. ஸோ A-E வந்துச்சுன்னா ஏங்கிற லாங் சவுண்ட் கொடுக்கணும்னு படிச்சிருப்போம் அந்த ரூல்ல. ஸோ அதுபடி இந்த இடத்துல எந்த கான்சனன்ட் வந்து வேணாலும் வரலாம், ஆனா வந்து நம்ம ஏங்கிற சவுண்ட் தான் கொடுக்கணும். ஏக்கும் ஈக்கும் சேர்த்து ஏங்கிற சவுண்டு, அதுக்கு அடுத்தது இந்த கான்சனன்டோட சவுண்டு. அப்போ இம் ஏ மே இக் மேக். அப்போ இங்க என்ன சவுண்டு, ஒரே ஒரு வவல் சவுண்ட் வருது, அதனால இது ஒன் சிலபிள் வேர்டு. ஓகே, அடுத்தது ஒன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பிளாட் பிளாட். ஓகே, இது எல்லாமே ஒன் சிலபிள். அப்போ மோனோசிலபிக் அப்படின்றது ஒரே ஒரு உயிரெழுத்து உச்சரிப்பு மட்டும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மோனோசிலபிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டைசிலபிக். டைசிலபிக் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும், டைனா ரெண்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு வார்த்தையை ரெண்டா பிரிக்கிறத டைசிலபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ப்ரொஃபைல் அப்படின்ற இந்த வேர்டை ப்ரோஃபைல்
ஃபைல் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்கோம். பெரிய வார்த்தையை ரெண்டா பிரிச்சிருக்கோம், படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க ஓ, ஓட சவுண்ட் வந்து வருது. இங்க வந்து ஐ, ஃபைல், ஃபைல். நீங்க வந்து வவல்ஸ் வந்து கவுண்ட் பண்ணக்கூடாதுங்க, வவலோட சவுண்டு தான். ஏன்னா ஈ வந்து பெரும்பாலான வார்த்தைகள்ல சைலண்டா தான் வரும். அடுத்தது பாருங்க, இன் சைடு, சைடு. ஐ டேஷ் இ ரூல் வந்திருக்கு. ஐ டேஷ் இ வந்துச்சுன்னா என்ன சவுண்ட் கொடுக்கணும், ஐங்கிற சவுண்டு. அப்போ ஐ, சைடு, இன்சைடு, இன்சைடு. ரேண்டம், ரேண்டம். ரெண்டா பிரிச்சிருக்கோம் பாருங்க. மியூசிக், மியூசிக். இப்போ இந்த வேர்டு எவ்வளவு ஈஸியா இருக்கு நம்மளால படிக்கிறதுக்கு. இது பாருங்க, அபவுட், அபவுட், அபவுட். டியூட்டீஸ், டியூட்டீஸ், டியூட்டீஸ். ஓகே. அடுத்தது ட்ரை சிலபிக் வேர்ட். ட்ரைனாவே தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம ஒன்னு இருக்க சிலபிள் பார்த்தோம், 2 பார்த்தோம், அடுத்து 3. அப்போ ஒரு வார்த்தையை 3ஆ பிரிக்கிறது நம்ம ட்ரை சிலபிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்டர்வல், இன்டர்வல் அப்படின்ற இந்த வேர்டை நம்ம எப்படி பிரிச்சிருக்க பாருங்க, இன்டர்வல், இன்டர்வல். ஓகே. அதே மாதிரி டிப்ளமா, டிப்ளோமா, டிப்ளோமா, டிப்ளோமா. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க படிக்கிறது. ஸோ அதுக்காக தான் இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ டிப்ளமான்னு எழுதணும்னா ஃபர்ஸ்ட் டிப் லோ மா, ஈஸியா எழுதிடலாமா? ஸோ அதுக்கு தான் இந்த இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். prisoner, prisoner, prisoner. survival, survival. அதே மாதிரி permanent, 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 permanent. அப்ப ட்ரைசிலபிக் அப்படின்னு சொல்றது என்ன, சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு வார்த்தையை 3ஆ பிரிக்கணும். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். இப்போ வந்து பேசிக்கா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒவ்வொரு சிலபிக்குக்கும் தனித்தனி வீடியோஸ் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க, நான் ஷேர் பண்றேன். அடுத்தது டெட்ரா சிலபிக். டெட்ரா சிலபிக்னா 4 சிலபிள், ஒரு வேர்டை 4ஆ பிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் பாருங்க, அக்ரிகல்ச்சர், 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 அக்ரிகல்ச்சர். இது எல்லாமே வந்து உயிரெழுத்தோட சவுண்டை வச்சுதான் பிரிச்சிருக்காங்க. அடுத்தது டிட்டர்மினேஷன், டிட்டர்மினேஷன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அப்ளிகண்ட், அப்ளிகண்ட், அப்ளிகண்ட். ஸோ டெட்ராசிலபிக் வேர்ட் அப்படின்றது ஒரு வேர்டை 4ஆ பிரிக்கிறது. ஓகே. அடுத்து ஃபைனல் ஒன் பாத்தீங்கன்னா போலிசிலபிக் வேர்ட். இது என்ன அப்படின்னா 4ஆ 4க்கு மேற்பட்ட, 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம். ஸோ 4, 4க்கு மேற்பட்ட எல்லாமே வந்து போலிசிலபிக்குள்ள வரும். இது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகளா இருக்கும். ஓகே. இங்க பாருங்க, ஆர்கியூமென்டேட்டிவ், ஆர்கியூமென்டேட்டிவ், ஆர்கியூமென்டேட்டிவ். ஸோ இவ்வளோ பெரிய வார்த்தையை நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவோம். இதை சின்ன சின்னதா இப்ப பாருங்க 1, 2, 3, 4, 5ஆ பிரிச்சிட்டோம். ஸோ 5ஆ பிரிச்சதும் நமக்கு எவ்வளவு ஈஸியா படிக்க முடியுது பாருங்க. ஆர் இக்கு யூ, கியூ, ஏ மென் டே டிவ், ஆர்கியூமென்டேட்டிவ், ஆர்கியூமென்டேட்டிவ். ஓகே. அடுத்து பாருங்க, டாக்யூமென்டேஷன், டாக்யூமென்டேஷன், டாக்யூமென்டேஷன். புரியுதுங்களா? ஸோ எதுக்காக இந்த வவல்ஸ் இன் சிலபிக்ல படிக்கணும், எது வந்து இதுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன ரூல்னா வவல்ஸ் இன் சிலபிள்ஸ். ஓகே. இந்த சிலபிள்ல வவல் வந்து எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி நம்ம வேர்டை பிரிக்கிறோன்றது, இது ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு படிக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி எழுதுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரூல். நிறைய வேர்ட்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கான நான் தனி வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஓகேங்களா? நிறைய வார்த்தைகளை பிரிச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிச்சு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு வேர்டு, பெரிய வேர்டு எடுத்துட்டாலும் நம்ம ஈஸியா வந்து பிரிச்சுக்கலாம். இதை பிரிக்கிறதுக்கான மெயின் ரூல் என்னன்னா, அந்த நம்ம பிரிக்கிறதுல கண்டிப்பா ஒரு வவல் சவுண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க ஆ, ஸோ ஏ இருக்கு, ஆன்ற சவுண்ட் இருக்கு. இக்கு யூ, கியூ, மே இன், ஏ இன், மென், டே டே டியூ, மென்டேட்டிவ். ஓகே. ஸோ இன்னைக்கு லெசன் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு சிலபிக்குக்கும், 1 சிலபிக், அதே மாதிரி வந்து மோனோ சிலபிக், டை சிலபிக், இதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் நிறைய வேர்ட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்து நம்ம ஒவ்வொரு ரூல்ஸா வந்து டீட்டெயிலா கத்துக்கலாம். தொடர்ச்சியா எல்லா லெசனையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நீங்க என்ன செய்யணும்,
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கோ அப்டேட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.